வெல்கம் டு விஎல் அகாடமி. இந்த வீடியோல ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைம் சாப்டர்ல நம்ம அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 2 நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ராப்ளம்ல பார்த்தீங்க அப்படின்னா, a fire occurred on 31/12/83 in the premises of the firm. From the books which were saved from fire, it was ascertained that sales from 1/1/83 to 31/12/83 சேல்ஸ் வந்து 12,80,000. பர்ச்சேசஸ் அதே டேட்ல பார்த்தீங்க அப்படின்னா 8,40,000. அதாவது ஃபயர் ஆன டேட் அன்னைக்கு இந்த வேல்யூஸ். ஓகே. ஸ்டாக் ஆன் 31/12/82 அப்படிங்கிறது 1183ன்னும் வச்சுக்கலாம். ஸோ தட் இஸ் ஓப்பனிங் ஸ்டாக். ஓகே. கிராஸ் ப்ராஃபிட் ஃபார் த பாஸ்ட் 5 இயர்ஸ் had averaged at 35% of sales. ஸோ பாஸ்ட் 5 வருஷமா வந்து சேல்ஸ்லேருந்து 35% ப்ராஃபிட்டா அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் அதாவது ஃபயர் ஆன வருஷமும் வி ஆர் அசியூமிங் தட் அவங்க 35% ப்ராஃபிட் தான் ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே. அந்த வேல்யூ ஆஃப் ஸ்டாக் சால்வேஜ்ட் வாஸ் அக்ரீட். சால்வேஜ்ட் அப்படின்னா ஓவரால் ஃபயர்ல 30,000 வர்த் ஸ்டாக் மட்டும் டேமேஜே ஆகல அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே. ஸோ ஹியர் டிராஃப்ட் அ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் தி அமௌண்ட் ஆஃப் தி கிளைம். தெர் வாஸ் நோ ஆவரேஜ் கிளாஸ். ஸோ ஆவரேஜ் கிளாஸுங்கிறது இந்த ப்ராப்ளம்ல கிடையாது. அது ஒரு தனி ஃபார்முலா. நம்ம வந்து ஃபார்மேட்ல பார்த்துருப்போம். பட் அது வந்து இந்த இதில் அப்ளை ஆகாது. ஓகே. இப்போ இத வச்சு இது வந்து ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரியே தான் சேம் ஸ்டெப்ஸ் தான் வரும். பட் வி ஹவ் கம்ப்ளீட்டட் வித்தின் 3 ஸ்டெப்ஸ். அதில ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, கால்குலேஷன் ஆஃப் எஸ்டிமேட்டட் க்ளோசிங் ஸ்டாக். அந்த க்ளோசிங் ஸ்டாக்குக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். கிராஸ் ப்ராஃபிட்டுங்கிறது என்னது? சேல்ஸோட 35%. ஸோ சேல்ஸ் இஸ் 12,80,000 விச் இஸ் ஒரு கூட்ஸ அ மேனுஃபேக்சர் பண்றதுக்கான செலவுகள் பிளஸ் அவங்க சம்பாதிக்கக்கூடிய லாபம். இது 2ம் சேர்ந்தது தான் சேல்ஸ். ஸோ அந்த சேல்ஸ்லேருந்து ப்ராஃபிட் எவ்வளோ பெர்சன்டேஜ் சொல்றாங்க? 35%. அத நம்ம தனியா எடுக்கணும். ஸோ தட் இஸ் 4,48,000 ரூப்பீஸ். ஓகே. திஸ் இஸ் கிராஸ் ப்ராஃபிட். அடுத்தது காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட். காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட பொறுத்தவரையும் சேல்ஸ் மைனஸ் ப்ராஃபிட். ஓகேவா? சேல்ஸ் இங்க எவ்வளோ? 12,80,000. இப்போ ப்ராஃபிட் வந்து நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 4,48,000 ரூப்பீஸ். ஸோ இது 2யும் நம்ம லெஸ் பண்றப்ப வில் கெட் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் தட் இஸ் 8,32,000. அடுத்தது எஸ்டிமேட்டட் க்ளோசிங் ஸ்டாக். அது ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட். ஸோ இங்க ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 2,36,000. கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா தெரியும். திஸ் இஸ் ஓப்பனிங் ஸ்டாக் தட் இஸ் 2,36,000 அண்ட் பிளஸ் பர்ச்சேசஸ். பர்ச்சேசஸ் வந்து எங்க இருக்கு? தட் இஸ் 8,40,000. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட். காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். தட் இஸ் 8,32,000. ஓகே. அண்ட் இப்போ 2,36,000 பிளஸ் 8,40,000 மைனஸ் 8,32,000ங்கிறது வந்து 2,44,000 நமக்கு வருது. விச் இஸ் எஸ்டிமேட்டட் க்ளோசிங் ஸ்டாக். ஓகே. இப்போ இத வச்சு நாம கிளைம் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். எஸ்டிமேட்டட் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ? 2,44,000 ரூப்பீஸ். ஸோ இந்த 2,44,000 ரூப்பீஸ் வர்த் கூட்ஸ்ல 30,000 ரூப்பீஸ் வர்த் கூட்ஸ் வந்து எந்தவித டேமேஜும் ஆகாம இருக்கு. சால்வேஜ்னாலே சேவ்டு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அப்போ அந்த 30,000 லெஸ் பண்ணது போக பேலன்ஸ் 2,14,000 அமௌண்ட்டுக்கு தான் நாம கிளைம் பண்ண முடியும். ஃபயர் இன்சூரன்ஸ் கிட்ட எனக்கு 2,14,000 வர்த் கூட்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கிளைம் பண்ணுவோம். ஓகே. திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் ப்ராப்ளம் அண்ட் வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். With this signing off, Dr. Shanti. Thank you once again.